ஓம் நம சிவாய. தர்மமான ஞானோபதேசம் செய்யும் புராணிகனை சர்வேஸ்வரனாகிய சாம்பவ மூர்த்தியை போலவே பூஜிப்பவன் தர்மத்தையும் ஞானத்தையும் அடைந்து இறுதியில் மோட்சத்தை அடைவான். உலகத்தில் பிரபுவாக இருப்பவன் இதம் செய்ய வேண்டும் என்ற கருத்துடன் சுபகரமான தர்மங்களை பரோபகாரமாக செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு தானே தர்ம தத்பரனாக இருக்கும் பட்சத்தில் அவன் கட்டளையில் அடங்கிய உலகினர் நமது இறைவனை போல நாமும் தக்க சிந்தனையை உடையவராக இருக்க வேண்டும் என்றாவது, நமது தலைவன் கட்டளையை மீறி நடந்தால் நாம் தண்டனை அடைவோம் என்ற அச்சத்தாலாவது தமக்கு கட்டளை இடப்பட்டுள்ள நல்ல தர்மங்களை செய்து வருவார்கள். ஆகையால் பிரபுவாக இருப்பவன் எப்போதும் தர்மத்தை முன்னிட்டே மக்களை பரிபாலித்தால் பிரஜைகளும் அவ்விறைவனது சுபகரமான கீர்த்தியை புகழ்ந்து தர்ம அர்த்த காமங்களில் தம் தம் மனம் விரும்பியவற்றை அடைவார்கள். மக்கள் தர்மவான்களாயினும் அதர்மவான்களாயினும் சரி, அவர்களின் புண்ணிய பாவங்களில் அரசன் அரைக்கால் பங்கு பெறுவான். ஆகையால் குடிமக்களிடமிருந்து அரைக்கால் பங்கு புண்ணியத்தை அடைவதற்காக யாவரையும் புண்ணியமான மார்க்கத்திலேயே நடக்கச் செய்யவல்ல அரசர்கள் கிருதயுகம் முதலிய 4 யுகங்களிலும் இருந்து மகா சமர்த்தராய் காமார்த்த சித்தம் உடையவர்களாக இருப்பவர்களை தர்மார்த்தர்களாக்க வேண்டும். அரசன் இவ்வாறு தர்ம வழியை விருத்தி செய்யாமல் பிரஜைகளுக்கு பீடை உண்டு பண்ணும்படி நடப்பானாயின் அப்பிரஜா பீடையினால் உண்டாகிய அக்னி அவ்வரசனது பிராணனையும் ஐஸ்வர்யத்தையும் குலத்தையும் ராஜ்யத்தையும் தகிக்காமல் விடாது. அரசன் தர்மவானாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தாலேயே சிவபெருமான் மந்திரௌஷதி முதலிய சடங்க ரூபமாக வேதங்களை நிர்மித்திருக்கிறான். பிரகிருதி சாஸ்திரவாதத்தினால் காம மார்க்கத்தை மட்டுமே கைக்கொண்டு நடக்கும் மன்னனை யோகத்தால் தர்ம மார்க்கத்தில் திருப்ப வல்லவனாகிய சர்வேஸ்வரனே சிவபெருமான். அவனே மன்னருக்கும் மன்னவன், அவனே ஜெகத்குரு. ஒருவன் அத்தகைய ஜெகத்குருவாகிய சிவபெருமானை தத்துவ ஸ்வரூபத்தால் சர்வ பிரயத்தனத்தோடும் தெரிந்து கொண்டு சம்சாரமாகிய சேற்றில் மூழ்கியும் அஞ்ஞானமாகிய தீயினால் சுடப்பட்டும் இருப்பவர்களை ஞானமாகிய அமிர்தத்தால் நனைத்து சம்சார பாதையை ஒழிப்பானாயின் அவனுக்கு ஈன்றெடுத்த தந்தையும் ஒப்பாகான். ஓம் நம சிவாய.